வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். ரோஹிணி வந்து நம்ம அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அம்மாவை இந்த இருக்கிற டென்ஷனில் அவங்க அம்மாவே மறந்துட்டனே அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே அம்மா நான் அவங்கள கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, என்னம்மா எதுக்கு என்னை பார்க்கணும் திடீர்னு சொல்கிறேன், ஏதாச்சும் பிரச்சனையான அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வா, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரோஹினியோட அம்மா கிளம்பி வராங்க. வந்தோடனே ரோஹினியும் வராங்க. வந்துட்டு என்னமாச்சு, எதுக்கு என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்க. கல்யாணி நான் பாட்டுன்னு கேட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நீ வீட்டு பக்கத்தில் வரதே இல்லை, கிறிஸ் வர கேட்டுகிட்டே இருக்கான். அதுவும் அவங்க கேட்குற கேள்விகள்லாம் எனக்கு பதிலே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, நிறுத்துமா, நானே கொஞ்சம் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், இப்போ நீ வேற ப்ரெஷர் ஏற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஒழுங்காக பேசு, அதை விட்டு சைலண்டாக இருந்தால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரோஹினியோட அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கல்யாணி சொல்கிறாங்க, அம்மா இல்லைம்மா இந்த மாதிரி வீட்டில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஒரே ஷாக்கு. என்ன கல்யாணி சொல்லிட்டு இருக்கா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, அப்போது உனக்கு கிறிஸ்டின் ஒரு பையன் இருக்கான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா அது இல்லைம்மா, நான் மாமான்னு சொல்லிட்டு மலேசியா மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் நடிக்க வச்சேன் பாருங்க, அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்ன கல்யாணம் சொல்லிட்டு இருக்கா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அந்த முத்து மீனாவும் இருக்காங்க பாருங்க, என்னை மாட்ட விடுறதுக்காகவே இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வராங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இப்போ எதுக்கு அவங்கள சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க 2 பேரும் நல்லவங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா என்னையே மாட்ட விட்டு என்னை அந்த அளவுக்கு அசிங்கப்பட வச்சுட்டாங்க, என்னால் அந்த வீட்டிலே இருக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க, என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்து வந்து கல்யாணத்தில் மலேசியா மாமா பார்த்தது, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டுமே உண்மையை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒன்று எப்படி வீட்டில் வச்சுருக்காங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கல்யாணோட அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, அம்மா அது என்னம்மா கேட்குறீங்க, ஊர்லேருந்து பாட்டியாக வந்துட்டாங்க, பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணால் தான் வீட்டிலே இருக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் நானும் கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணதான் ஆச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினி என்ன கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, இங்கே பாரு ரோஹினி, அப்போவே அந்த பிரச்சனை இல்லை ஒன்றும் சொல்லியிருந்தா இப்போ எல்லாமே சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க, அந்த விஷயத்துக்கே நான் வீட்டை எதுவும் தோத்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ண போகிற, கிறிஸ்து வாழ்க்கைக்கு என்ன தான் முடிவு பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன கல்யாணி எனக்கு வேறு வயசாகிட்டே இருக்குது, கிறிஷு வர பெரிய பையனாக ஆகிட்டு இருக்கான், அவன் பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்கான், அவங்க ஏன் முத்து அங்கிள் வீட்டில் இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்கான், எனக்கு பதிலே சொல்ல முடியல கல்யாணி, நீ தான் ஏதாச்சும் பண்ணி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலா பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க, சரி கல்யாணி எனக்கு வயசாகிட்டே இருக்குது, கிறிஷும் வளர்ந்துட்டு இருக்கான், ஓகேவா, இப்போது எனக்கு அடிக்கடிக்கு தலை சுற்றுறது தலைவலி அந்த மாதிரிலாம் ஆகுது, திடீர்னு மயக்கம் போட்டு கூட விழுந்துடுறேன், அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அந்த அளவுக்கு ஏன் நிலைமையாக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன் கிறிஷா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறமா நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கவலைப்படாதுன்னு எனக்கு புரியல, உனக்காக நீ என்ன வேணா பண்ணிப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இல்லாத டைமில் கிறிஸ்டினால உனக்கு ஒரு விஷயம் ஒரு ஆபத்து வருது அப்படின்னு நீ கண்டிப்பாக கிறிஷா கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா வார்த்தை பேசிகிட்டு இருக்க, கிறிஷை எப்படிம்மா நான் அப்போல்லாம் பண்ணுவேன், நீங்கள் ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இல்லை அப்படின்னா இப்போவே நீ எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டுமே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹினிக்கு என்னன்னா இது நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம்னு சொல்லிட்டு வரணும்னு பார்த்தா இன்னும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.